அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது அன்பிக்கினே சகோதரர்களே, இன்று நாம் ஒரு புனிதமான விடயத்தை பற்றி பேச இருக்கிறோம். அது ஹஜ் மற்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியின் வாழ்க்கை. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆனில் கலீலுல்லாஹ் என அழைக்கப்படுகிறார்கள். அதாவது அல்லாஹ்வின் நெருக்கமான தோழன். அவர்களின் இறைப்பற்று, கட்டுப்பாடு மற்றும் தியாகம் இவை அனைத்தும் இஸ்லாமிய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றன. இப்ராஹிம் நபியின் வாழ்க்கையின் முக்கிய தருணங்களை ஹஜ்ஜின் பகுதிகளாக மாற்றப்பட்டுள்ளன. ஷஃபா மற்றும் மர்வா இடையே தொங்கோட்டம் ஓடுதல். இது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஈமான் மற்றும் முயற்சியை நினைவு கூர்கிற ஒரு அம்சம். தண்ணீருக்காக ஓடிய அந்த ஈமானுடைய தாய் இன்று ஹஜ்ஜில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் அவரை பின்பற்றுகிறார்கள். ஜமராத், ஷைத்தானுக்கு கல்லெறிதல். இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றும் போது ஷைத்தான் வந்து தடுக்க முயற்சி செய்தார். ஆனால் அவர் ஷைத்தானை விரட்டினார். இதுதான் நாம் ஹஜ்ஜில் சின்ன, மத்திய, பெரிய ஜம்ராக்களில் கல்லெறிதலாக செய்கிறோம். தியாக தினம். இப்ராஹிம் நபி தம் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுக்காக பலி கொடுப்பதற்கு தயாரானார். இதுவே இன்றும் ஹஜ்ஜில் மற்றும் ஈதுல் அல்லாஹ்வில் நம்மால் செய்யப்படும் குர்பானி ஆகும். இவ்வாறு ஹஜ்ஜின் ஒவ்வொரு செயலும் இப்ராஹிம் நபி மற்றும் அவரது குடும்பத்தின் ஈமானுக்கும் பொறுமைக்கும் அல்லாஹ்வின் கட்டளை கேட்ப வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நினைவாக அமைந்துள்ளது. அல்லாஹ்வின் நம்பிக்கையில், கட்டுப்பாட்டில், தியாகத்தில் இப்ராஹிம் நபியை போல வாழ நாம் அனைவரும் முயற்சிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.